இன்றைக்கு நான் இந்த உங்களுக்கு வீடியோவில் இந்த பித்தளையை உருகி இந்த திராப்பு கைப்பிடி என்ன மாதிரி பார்க்க போகிறேன்னு காட்ட போகிறேன். இந்த ஃப்ளவர் மிஷினை பயன்படுத்தி பித்தளையை எப்படி உருக்குதுன்னு காட்ட போகிறேன். இந்த மண்ணெண்ணெயை பயன்படுத்தி மண்ணெண்ணெயில் இந்த பித்தளையை ஹீட் பண்ணி உருக்குறது என்பதை காட்ட போகிறேன். தண்ணியை வந்து தெளித்து கொண்டுக்கிறேன் பாருங்க. தண்ணியை தெளிச்சா தான் இந்த அச்சு வந்து அதில் படிமானமாக அச்சு பதியப்படும். மண் எப்படி குலைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க. எங்கேயுமே நீங்கள் அது பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அச்சு வேலைக்கு நல்ல திறமையாக இருக்கும். மண்ணை போடுறேன் பாருங்க. இது தனியாக சும்மா மண் தான், வெறும் மண் தான். மண்ணை நான் தான் உருவாக்கினேன். இந்த மண் வந்து வேலை செய்ய நல்லா கருத்து நல்ல பதமாக வந்து கொண்டு இருக்கும். பவுடர் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். மிஷினில் குழைச்சா இது நல்லா இருக்கும். அதுக்காக தான் மிஷினை பயன்படுத்துகிறேன். நம்மளுடைய பயன்படுத்தின மண் வந்து சொத்தாக வராது. அழுத்தம் இருக்கிறதுக்கான இதை கட்டுறோம். சிறப்பு வைக்கிறோம் பாருங்க. யுத்தம் வச்சு அமர்த்த போகிற மண்ணில் இதுக்கு வந்து சின்ன பொட்டின்னா ஒரு 4 திறப்பு தான் வைக்கலாம். பெரிய பொட்டினா கணக்காக வைக்கலாம். இது வந்து உள்ள பதைக்கிறேன், அருவாசியை பதைக்கிறேன். கம்பி போட்டு இந்த கம்பி மூலம் தான் உள்ளுக்கு ஒரு அலுமினியம் போகக்கூடிய ஒரு ஓட்டையோடு செட் பண்ண போகிறேன். இந்த இதுலேயே உண்டு அதுலேயே உண்டு. இந்த காலால் நுழைங்கிற வெயிட் காணாது. இந்த ஓட்டையாக தான் இந்த பித்தளை உள்ளுக்கு போகுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டி திறந்துட்டு தான் பாருங்க. மேலுக்கு மண் கிழக்கு மண் இருக்கு. இதைத்தான் மோல்டிங்னு சொல்கிறது. சிறப்பை எடுத்து போட்டு மூடி போட்டு பார்க்குறது. இந்த இதில் ஒரு பேக் கலண்டு வட்டி விடுறேன். இந்த வழியை தான் பித்தளை உள்ள போகுது சிறப்புக்கு. இந்த கம்பியை வைக்கப்படும். இந்த கம்பி வந்து கைப்பிடி வந்து இந்த திரும்பாதபடி எல்லாம் சதுரமாக அடிச்சு போட்டு கிரண்டாக வெட்டி இருக்கிறோம். அப்படிதான் திரும்பாது. 3 இந்த வழியாக இதுக்கால வரும். அஜி பாஜிடன் நானே பலவாக நானே எந்த முயற்சியெல்லாம் நான் செய்து கொண்டு வரேன். இது வந்து யாருமே காட்டி தர மாட்டாங்க. அந்த பட்டையில் போய் இப்படி செய்கிற மாதிரி காட்டை உள்ளுக்கு போகவே விட மாட்டாங்க. எந்த முயற்சியெல்லாம் செய்கிறேன். வேற பாப்பு அங்கே வந்து பார்க்குறவே இங்கே உங்கள் இடம் காணாத என்னென்னு செய்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சின்ன இடத்துல இந்த டிசைனை செய்து கொண்டிருக்கிறேன். மண்ணில் உங்களுக்கு அந்த இத்தனையே காய்ச்சி காட்டப்போ ஃப்ளவர் மூலமாக இதெல்லாம் காற்று வாங்கி செய்யலாம். கார்பன் சாட்டி இது வந்து கூயன்னு சொல்கிறது. இது வந்து கீழே விழுந்தால் உடைஞ்சு போடும். இந்த வெளிநாட்டில் இந்த பொட்டியில் விலைக்கு வெடிச்சதுக்கு புதுசு தான். உடைஞ்சதை வாங்கினேன். இது கொஞ்சம் விலை குறையாக வாங்கலாம் பண்ணி. இந்த விலை கூட இந்த சட்டி இது எவ்வளோ ஹீட்டையும் தாங்கும். அந்த இடும்பை உருக்கி பார்க்கல. அந்த இடும்பும் சின்ன உருவமான நினைக்கிறேன். பித்தளை தான் உருக்குறேன். நல்லா ஹீட் தாங்கக்கூடிய சட்டி.
இந்த அடுப்புல தான் போராடி அடிச்சுக்கன்னா அதே அடுப்புல இந்த கிச்சடியை உருக்க போறேன். சாதா சுவர்க்கே கலந்து வருது. இப்பவும் பெரிய செய்யறதுக்கு இடவசதி இல்லை. இந்த பாதுகாப்புக்கு வந்து ஃபுல் ஜக்கெட் வேணும், ஃபுல்லா இந்த முகமூடி கண்ணாடி வேணும், வெப்பையும் கூட அங்கே அடிச்சு பழைய அறிஞா காட்சி ஒன்று 2 பேர் வேணும். அப்பதான் இந்த சீட்டுக்கு டாக்டர் செய்து கொண்டிருக்கலாம். இந்த கடையில நாங்கள துறப்போல் இந்த கை பிடிக்கிற கலர் இருந்தது. இப்போ நானே வடிவா செய்கிறேன். கை பிடிக்கிற கலராக போய் அந்த 2 அறுத்து செய்கிறேன். போயிட்டு இருந்தேன். பாருங்க, பார்க்க தெரியுது. காரி பார்க்குறேன். தண்ணி வந்து அந்த இதில் விரைக்க தெரியும். அந்த மதமாக விரைக்க கலரில் பிடிப்பேன். இந்த இதில் கழிவை வந்து வெளியே எடுக்கிறது. இந்த கடையை விற்றுலானா அதில் கழிவுகள் இருக்கு. இந்த கழிவு எடுக்கிறது கடையை விற்ற அந்த அழுக்குகள் மண்ணுகள் ஊசியெல்லாம் எடுக்கிறது. தண்ணியாக இருந்து கட்டியாக வந்துட்டு இந்த ஒரு அஜி சேவை பேர் திருப்பி இப்படி ஆடிக்கணும். இந்த பூட்டுக்கு திறப்பு திறஞ்சு போச்சு. திறப்பு ஒன்று பழைய போட்டு திறப்பு போடணும் வந்து தந்துக்கிறேன். நான் திறப்பு பார்த்து இதை போட்டு கொடுக்க போகிறேன். இந்த பூட்டு தான் திருத்த தந்தது. உள் சாமான் இதை பார்த்து தான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா உள்ளே வந்து லோக்கலாக இருந்தால் வேற போட்டு தான் செய்யணும். அதான் பிடிக்காது. அதுக்காண்டி நான் எந்த ஒரு கலப்படம் செய்யல. தனி பித்தளையிலே அதை செய்கிறது. பித்தளை காவலை கலைச்சேன். அதாவது நான் இப்போ கலப்படம் எல்லாம் சிலிப்பேன் காவல் இருந்ததுன்னா இந்த வேறு சிறப்பு வந்து சேராதபடி இது பள்ளம் பண்ண வைக்கிறது.
கடை போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பு வந்து ரெடி ஆகிட்டு நல்ல வழியாக வேலை செய்வேன். ரப்பு வந்து இந்த ஒட்டைகளை வந்து சொத்திக்கு இத்திக்கு இல்லை இருக்கும், அதுக்காண்டி திருப்புவாங்க இப்படி புரட்டை பிடிச்சி. அதை நான் திருப்ப போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுமா, இது வந்து எந்த படம் திரும்பினாலும் கைப்பிடி கலராக என்னுடைய பலத்தை பயன்படுத்தி திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. கலண்டு விழுதாண்டு சிறப்பு சரியில்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் வந்து கிரண்டால் அறுத்து அதை உள்ளுக்கு அருமையாக தங்கி கவி பிடிக்கிறதானே பார்த்துருக்கேன். இது என்ன பலத்தை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு திருப்பி காட்டினேன். இது கைப்பிடி கலர மாட்டேன், வாழ்க்கையில் ஆசையாக. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய போட்டு வீட்டில் வந்து சிறப்பு தெரிஞ்ச போட்டு வீட்டுக்கார கொண்டு தந்த சிறப்பு ஒன்று போட்டு தான் தம்பியாக நானே சிறப்பாக பார்த்து போட்டு வைக்கிறேன். இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க.